கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரியநாயகி அம்மன் உடனுரை பெருவுடையார் ஆலயம் உலக பிரசித்தி பெற்று விளங்குகிறது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். அதேபோல் இந்த ஆண்டு சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. காலையில் நடைபெற்ற தேரோட்டம் தேரடிக்கு வந்து நிலைக்கு வந்து நின்றது. இதையடுத்து உள்ளூர் பொதுமக்கள் மட்டுமன்றி வெளியூர்களில் இருந்தும் வந்திருந்த ஆயிரக்கணக்கானோர் தஞ்சை பெரிய கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தேரடியில் நிலை கொண்டு மின்னொளியில் மின்னிய தேரை கண்டு ரசித்தனர். அதைத் தொடர்ந்து அப்பகுதியில் தெருவோர கடைகளில் வீட்டு உபயோகப் பொருட்கள், அலங்கார பொருட்கள், விளையாட்டு பொருட்கள் என வாங்கி மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள சேத்தியாத்தோப்பு பகுதியில் அள்ளூர் கிராமம் இருந்து வருகிறது. இந்த கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன், ஸ்ரீ செல்லியம்மன் ஆகிய கோவில்களின் 25ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக சித்திரை 1ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா துவங்கிய நிலையில் தினமும் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன், ஸ்ரீ செல்லியம்மனுக்கு பல்வேறு பூஜைகள், வழிபாடுகள், சுவாமி ஊர்வலம், புராண இதிகாச பாடல்கள் பாடுதல் உள்ளிட்ட பலவும் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சித்திரை 14ஆம் தேதி 25ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக வெள்ளாற்றில் புனித நீராடிய பக்தர்கள் கிராமத்தின் பல்வேறு வீதிகளின் வழியாக வருகை தந்து மேளதாளங்கள் முழங்க துள்ளல் ஆட்டத்துடன் சுவாமியை வேண்டிக் கொண்டு வலம் வந்து பின்னர் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன், ஸ்ரீ செல்லியம்மன் கோவிலின் முன்பாக ஏற்றப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இந்த விழாவிற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகின்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தீமிதி திருவிழாவை கண்டு மூலவர் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன், ஸ்ரீ செல்லியம்மன் ஆகிய தெய்வங்களை வணங்கியும் சென்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம முக்கியஸ்தர்கள் செய்திருந்தனர். பஞ்சபுத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அதன் பேரில் சித்திரை மாதத்தில் சித்திரை வசந்த உற்சவ விழா 10 நாட்கள் நடைபெறும். இந்த ஆண்டு சித்திரை வசந்த உற்சவம் கடந்த 20ஆம் தேதி சம்பந்த விநாயகர் சன்னதி அருகே பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. 7ஆம் நாள் உற்சவமான நேற்று அண்ணாமலையார் கோவிலின் 3ஆம் பிரகாரத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டது. இதில் அண்ணாமலையாருக்கு நீல நிற பட்டு அலங்காரமும், உண்ணாமுலை அம்மனுக்கு சிவப்பு பட்டு அலங்காரமும் செய்து வண்ண வண்ண மலர்களால் மலர் மாலைகள் சாற்றப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனை கோவில் ஊழியர்கள் 2ஆம் பிரகாரத்தை சுற்றி அழைத்து வந்து வெட்டிவேர் பல்லக்கில் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மன் எழுந்துருளினர். சித்திரை வசந்த உற்சவ 7ஆம் நாள் விழாவில் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு பொம்மை பூக்கொட்டும் நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மன் மகிழ மரத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூரில் அமைந்துள்ள சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் கடந்த 21ஆம் தேதி கணபதி ஹோமம் மற்றும் கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா துவங்கியது. 7ஆம் நாள் நிகழ்ச்சியான இன்று காலை உற்சவ ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் வெள்ளி கவசத்தில் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து உற்சவர் முன் செல்ல கிராம மக்கள் 1008 பால் குடங்களை தலையில் சுமந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்தனர். ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட பால் குடங்கள் மற்றும் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலச நீர் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலோகோ ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் 5ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழா 7ஆம் நாளை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர்கள் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து உற்சவர்களுக்கு மகா தீபாராதனை, கும்ப தீபம், நட்சத்திர தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம், பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எழுந்தருளினர். தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது.
இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வருகின்ற வியாழக்கிழமை நண்பகல் 1:15 மணியளவில் சிம்மலக்கணத்தில் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றானதும் ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாகவும் நெல்லுக்கு வேலியிட்டு காத்ததால் திருநெல்வேலி என பெயர் வர காரணமான சுவாமி நெல்லையப்பர் கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 2018ஆம் ஆண்டு திருக்கோவில் திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் வருஷாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டிற்கான வருஷாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது. இதற்காக அதிகாலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு காலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மகா மண்டபத்தில் கலசங்கள் வைத்து யாகம் வளர்த்து பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் திருக்கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக சுவாமி நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் விமானத்திற்கு எடுத்து வரப்பட்டு பூஜிக்கப்பட்ட கும்ப நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசங்களுக்கு பட்டு வஸ்திரம் மாலை அணிவித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் மூலஸ்தானத்திலும் கும்ப நீரால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் பேராவூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற காமாட்சி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இப்பகுதி மக்கள் பலரின் குலதெய்வமாக விளங்கும் இக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த 17ஆம் தேதி தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய விழாவான தீமிதி திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி சக்தி கரகம் மற்றும் விரதமிருந்து காப்பு கட்டிய ஏராளமான பக்தர்கள் பேராவூர் வீர சோழன் ஆற்றங்கரையிலிருந்து மேளதாள வாத்தியங்கள் முழங்க வீதி உலாவாக கோவிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து கோவிலின் முன்பு காமாட்சி அம்மனுக்கு 500, 200, 100, 50, 20, 10 ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு ஆலயம் முன்பு எழுந்துருளினர். இதனைத் தொடர்ந்து ஆலயம் எதிரே அமைக்கப்பட்ட தீக்குழியில் சக்தி கரகம் மற்றும் பக்தர்கள் இறங்கி தீமிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான உலக புகழ் பெற்ற ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோவில் உள்ளது. சிவபெருமான் கால சம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி மார்க்கண்டேயனுக்காக யமனை சம்ஹாரம் செய்ததால் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. தேவார பாடல் பெற்ற இந்த கோவிலின் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழா கடந்த 21ஆம் தேதி பஞ்சமுக கொடியேற்றத்துடன் துவங்கி உற்சவம் நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக 8ஆம் திருநாளான இன்று தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு இக்கோவிலில் இருந்து அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருள செய்து சிறப்பு பூஜைகள் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து தர்மபுரம் கட்டளை சிவகுருநாதன் தம்பிரான் சுவாமிகள், MLA நிவேதா முருகன், அதிமுக வேட்பாளர் பவுன்ராஜ் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் தேரினை வடம்பிடித்து இழுத்து சென்றனர். தேரானது 4 ரத வீதிகளையும் சுற்றி வலம் வந்து நிலையை அடைந்தது. இதில் அபிராமி பொதுநல சங்கம் சார்பாக கோடை வெயிலில் வடம் பிடித்து பக்தர்களுக்கு நீர்மோர் தர்பூசணி வழங்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 12 மாதங்களும் திருவிழா நடைபெறும். அதிலும் சித்திரை மாதம் நடைபெறும் திருவிழா பிரசித்தி பெற்ற திருவிழாவாக நடைபெறும். இந்த ஆண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் அம்மனும் சுவாமியும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 4 மாசி வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான 8ஆம் நாளில் மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம், 9ஆம் நாள் நிகழ்வாக திக்விஜயமும் நடைபெற்று முடிவடைந்தது. இதனை முன்னிட்டு கோவில் வடக்காடி மேலாடி சந்திப்பில் நறுமணமிக்க வெட்டி வேர்கள் மற்றும் பல வகை வண்ணப்பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு திருக்கல்யாண மேடை அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் அலங்கார வளைவுகளில் பச்சரிசியால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சித்திரை திருவிழாவின் 10ஆம் நாள் விழாவின் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தினை முன்னிட்டு சுவாமியும் அம்மனும் இன்று அதிகாலை அழகிரி சாமி நாயுடு, சூறாவளி சுப்பையர், கல்யாண சுந்தர முதலியார் மண்டகப்படிகளில் எழுந்தருளிய பின்னர் 4 சித்திரை வீதிகள் சுற்றி வலம் வந்தனர். அப்போது திருக்கல்யாண மேடையில் ஓதுவார்களால்
பன்னிரு திருமுறைகள் ஓதப்பட்டது. இதையடுத்து முத்துராமையர் மண்டபத்தில் சுவாமியும் அம்மனும் கன்னி ஊஞ்சலாடிய பின் கோவில் வடக்காடி மேலாடி சந்திப்பில் நறுமணமிக்க வெட்டிவேர்கள் மற்றும் பல வகை வண்ணப்பூக்களாலும் பச்சரிசியாலும் நவதானியங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட திருக்கல்யாண மேடையில் மணக்கோலத்தில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியா விடையுடனும் தனித்தனியாக எழுந்தருளினர். முன்னதாக திருக்கல்யாண மேடையில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடனும் பின்னர் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் மேடைக்கு வந்த பின்னர் பவள கனிவாய் பெருமாளும் மணமேடையில் எழுந்துருளினர். இதனையடுத்து சுவாமி மற்றும் அம்மனின் சார்பில் பிரதிநிதிகளான சிவாச்சாரியார்களுக்கு ரக்ஷாபந்தன் எனப்படும் காப்பு கட்டிய பின்னர் மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் காப்பு கட்டும் வைபவமும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ச்சியாக மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் மணப்பட்டு சாற்றும் நிகழ்வு நடைபெற்றதை அடுத்து கோவில் சார்பில் சுந்தரேஸ்வரருக்கு பட்டு பீதாம்பரமும் அம்மனுக்கு பட்டு சேலைகளும் சார்த்தப்பட்டது. தனது தங்கையான மீனாட்சி அம்மனை பவள கனிவாய் பெருமாள் தாரை வார்த்து கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து மீனாட்சி அம்மன் சார்பிலும் சுந்தரேஸ்வரர் சார்பிலும் பிரதிநிதிகளாக இருந்து சிவாச்சாரியார்கள் மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க, ஹோமம் வளர்க்கப்பட்டு, மங்கள வாத்தியங்கள் முழங்க ரிஷப லக்கணத்தில் மீனாட்சி அம்மனுக்கு வைரத்தால் மங்கள நாள் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. கோவிலில் கூடியுள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றவுடன் பெண்கள் தங்களது மாங்கல்ய கயிற்றை புதுப்பித்துக் கொண்டனர். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வை தொடர்ந்து சுவாமிக்கும் அம்மனுக்கும் பல்வேறு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. திருக்கல்யாணத்தின் போது மட்டுமே அம்மன் உற்சவத்திற்கு தங்க அங்கி அணிவிக்கப்படும். அப்போது 1823ஆம் ஆண்டு முன்னோர்களால் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட தீபாராதனை தட்டு மூலமாக அம்மனுக்கும் சுவாமிக்கும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து தங்கத்தாலான பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த சந்தன கும்பா மற்றும் பன்னீர் தெளிப்பு கும்பா மூலமாக சுவாமிக்கும் அம்மனுக்கும் பன்னீர் தெளிக்கப்பட்டது. முன்னதாக திருக்கல்யாண நிகழ்ச்சிக்காக 30 லட்சம் மதிப்பிலான 2 டன் வண்ண மலர்கள், குறிப்பாக மதுரை மல்லி மற்றும் திண்டுக்கல், நிலக்கோட்டை, ஸ்ரீரங்கம், பெங்களூர், தாய்லாந்து உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வாசனை மிகுந்த வண்ண மலர்கள் கொண்டும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுன் வரதாச்சாரியார் தெருவில் எழுந்தருளியிருக்கும் முத்துமாரியம்மன் ஆலய 37ஆம் ஆண்டு கரக உற்சவ தீமிதி திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி சக்தி கரகம் மற்றும் விரதமிருந்து காப்பு கட்டிய ஏராளமான பக்தர்கள் மயிலாடுதுறை காவிரி ஆற்றங்கரையிலிருந்து மேளதாள வாத்தியங்கள் முழங்க வீதி உலாவாக கோவிலை வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து ஆலயம் எதிரே அமைக்கப்பட்ட தீக்குழியில் சக்தி கரகம் மற்றும் பக்தர்கள் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் செந்திலையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இந்த கோவிலில் இன்று காலை திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு பூஜைகள் நடந்து மேளதாளங்களுக்கிடையே சுவாமி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர், பணியாளர்கள் மேற்கொண்டிருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர்.